நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற காலையில் எப்படி இந்த மல்டிவர்ஸ் உருவாகிறது பார்த்துருந்தோம். அப்போது இந்த மல்டிவர்ஸில் சிவ தத்துவம் எப்படி பல்வேறு நிலையில் இயங்குதுன்றது சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அதனுடைய சுருக்கம் சிவத்தத்துவம் எப்படி தான் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக சொல்ல முற்படுகிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா சிவா 5 நிலையில் இருக்குது சிவத்தத்துவம். அதில் ஃபஸ்ட்டு சிவனாக இருக்கிறவர். அவர் பியூர் நாலேஜி, பியூர் கான்சியஸாக இருக்கிறாரு. அன்பே மயமானவர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன பண்ணுவார்னாக்கா காரணகர்த்தா, காரணம், காசல் பாடி, காரண ரூபம், இயக்குவித்தல். இந்த பொருள் உலகத்தில் எல்லாம் இயக்குவித்தல். அந்த கமாண்ட் கொடுக்குறதுலேருந்து கமாண்ட் மட்டும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவர் அவர் பொருளாக வெளிப்படுற நிலையில் நாதமாக வெளிப்படுறாரு. இது என்ன நிலையில் இருக்குதுன்னா அதிசூக்கம நிலையில் இருக்குது. இந்த அதிசூக்கம நிலையில் இருக்கிறது அருவ நிலை, ஃபார்ம்லெஸ் சப்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. அதுக்கடுத்து சக்தி எஃபெக்ட், இயங்குதல். சிவனுடைய கமாண்டுக்கு சக்தி இயங்குதல், காரிய ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியே வெளிப்படுனாக்கா எனர்ஜி அண்டு சப்தமாக வெளிப்படுது. இந்த சப்தத்தின் மூலம் தான் இந்த உலகமே இயக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் சப்தத்தின் உலகமே உருவாச்சு, அந்த ஓம்காரம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது எப்படி இருக்குனாக்கா இதுவும் அதிசூக்க நிலையில் தான் இருக்குது ஆஸ் எ பொருளாக. இது அருவநிலை ஃபார்ம்லெஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது, சப்டல் ஃபார்மில் இருக்குது. மூணாவது சதாசிவம் தான் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய 5 முகங்களை கொண்டு 5 ஃபேஸ்கள் மூலம் 5 வித ஆண்டவர்களை ஆக்கல் அளித்தல், காத்தல், அப்புறம் மாயிலிடுதல், முக்தி அளித்தல் அப்படியே தொழில்களை அவர்களை வைத்து செய்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தை மல்டிவர்ஸை படைச்சி அதில் 5 வெளிகள், அதாவது ஸ்பேஸை வைத்து அந்த 5 வெளிகளில் ஸ்பேஸில் பீயிங்லையும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் கான்சியஸ் கொடுத்து அதை கேட்குற மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்பேஸில் போய் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் கன்ஃபியூஷன் ஆகாமல் இந்த மல்டிவர்ஸ் இயங்கிறதுக்கு வித்திட்டு கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். மற்ற காட்ஸ் மூலம் இயக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத தெரியுது. இவர் எப்படி இருக்கிறனாக்கா பரமாணு அந்த செயல் இருக்கார். பரமாணுன்றது மத்தியம நிலை. இந்த மத்தியம நிலை தான் அருவுருவ நிலை. சக்தியும் சிவனும் இணைந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் பொருளாக வெளிப்படுற நிலை அருவுருவ நிலை, இன்டர்மீடியட் ஸ்டேட்டு. இதுக்கு அடுத்து ஈஸ்வரம். இந்த ஈஸ்வரத்தில் தான் வித்ய தத்துவம் பிறக்கிறது வழியிடுகிறது. இது எப்படின்னு பார்ப்போம். ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் பரமேஸ்வரன் உருவாக்கிய இந்த 5 வெளிகள் இல்லையா, அந்த 5 வெளிகள் ஹைப்பர் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதெல்லாம் அந்தந்த நாலேஜில் கான்சியஸ் பீயிங் ஏற்ற அதை மறைச்சிடறாரு. அந்த வெளியில் அவங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறாரு. எந்த வெளியில் அவங்க இயங்கணுமோ அந்த வெளியில் மட்டும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்போது பீயோட மெச்சூரிட்டி தகுந்த மாதிரி இந்த மல்டிவர்ஸ் அவங்களுக்கு வெளிப்படுது. இவர் எப்படி இயங்குறாங்க, சுத்தமாயை கொண்டு இயங்குகிறார். இவர் நிறைய கிரிய சக்தியை கொண்டும் ஞான சக்தி கொஞ்சமாக இருந்தும் இந்த வேலையை செய்கிறார். ஈஸ்வரத்தில் மறைத்தல் தான் வேலை மெயினாக பண்ணுறாரு. அப்போது இது பரமா அணுக்களாக நிலையில் இவர் கொள்ளலாம். அப்போது இது சூக்கம் நிலையில் இருக்குது. இது அருவரு நிலை, அஸ்ட்ரல் ஃபார்ம். இங்கே தான் புருஷா அப்படின்ற வித்ய தத்துவம் பிறக்கிறது. அப்புறம் 5th சுத்தமாயா. அந்த சுத்தமாயா மருள் சக்தி, மறைத்தல், துரோதான சக்தி. அப்போ இதில் மோர் ஞான சக்தி, லெஸ் கிரியாசக்தி. கிரியாசக்தி கம்மியாக ஞானசக்தி அதிகமாக கொண்டு சுத்தமாயை கொண்டு பருபூதங்களாக இந்த உலகங்களை சூழ்நிலைக்கு உருவாக்குறாங்க. கிரியேஷன் நடக்குது, கிரியேஷன் வெளிப்படுது. இந்த சூழ்நிலை சாலிட் ஃபார்மில் இருக்கும். இதுதான் அவதார புருஷர்கள் நம்ம பீயிங்கெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு உயிரினமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். இது மாதிரி 82 லட்சம் உயிரினங்கள் வகைகள் இருக்குது. அதில் நம்ம ஒருத்தர். அப்போது இந்த உலகத்தில் எப்படி அழகாக சதாசிவன் படைத்து இன்னும் அழகாக ஆர்டரில் வச்சுட்டு அந்த ஆர்டரில் இயக்கிறதுக்கு ஒவ்வொரு வெளியும் இயக்கிறதுக்கு ஆண்டவர்களை படைத்து அதன் மூலம் கமாண்டு கொடுத்து சக்தியின் மூலம் இயக்கத்தை அந்த உலகத்துக்கு கொடுத்து அது கீழே அவதார புருஷாவை கொண்டு அவதார புருஷனை கொண்டு நம்மளை வழிநடத்தி இந்த உலகத்தை இயக்குகிறார். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.